டேய், உன்னை தினமும் பார்த்து ரசிச்சு சொக்கி போகிறேன் நான். நீ ஏனடா என்னை பார்த்து பயந்து ஒளிகிறாய்? என்ன கேட்பாளோ, ஏது கேட்பாளோ, கேள்வி கேட்டு நம்மளை சாவடிப்பாளோ அப்படிங்கிற பயந்தானே. பயப்படாதே, நீ கேள், நான் பதில் சொல்கிறேன். ஹலோ, நீங்களே எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். அங்கங்க பொறுப்பா ஏன் இல்லை? ஏண்டி வேஸ்ட் செலவு பண்ற? ஏண்டி பொருளெல்லாம் வீணா கிடக்குது? ஏண்டி வடிச்சு வீணா கொட்டுறீங்க? காய்கறிலாம் அழுகுது, போகுது, வருதுன்னு பொறுப்பே இல்லையா? நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வீண் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி திட்டிதாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என் வீட்டில் இங்க மட்டும்தாங்க நான் தாங்க திட்டுறேன். ஏன் வீண் செலவு பண்றீங்க? ஏன் வேஸ்டா போகுது? ஏன் பொருள்லாம் வேஸ்டா? வாங்கிட்டு வந்த பொருளை ஏன் சாப்பிடாத வீணா போகுது அப்படின்னு சொல்லி தினசரி நான் தாங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னை ஏன் பொறுப்பா இருக்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க வீட்டுல. ஏங்க இது எங்கெங்க போய் சொல்லுவாங்க? அங்கங்க வந்துட்டு பொறுப்பா உள்ள மனைவி இருந்தாவே அங்க பெரிய ஒரு சேமிப்பு, ஒரு பாதுகாப்பு தானேங்க. இங்க வந்து இருக்காத பொறுப்பா லீவ் விட்டது. ஏன் உனக்கு லீவ் விட்டதும் போது உங்களுக்கு தலைவலியா இருக்கு? நீ பொறுப்பாகவும் இருக்க வேணாம், எதுவும் வேணாம் சாமி, நீ எங்கேயோ வேலைக்கு போன்னு என்னை சொல்றாங்க, துரத்தி விடுறாங்க. நான் என்னங்க பண்றது? நேர்மைக்கு காலமே இல்லைங்களா? நீங்களே பதில் ஒன்று சொல்லுங்க, என்னால தாங்க முடியலங்க.